டே 3 வெட்னஸ்டே இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து தட்டைப்பயிறு போட்டு கருவாட்டு தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு அதை அடுப்பில் வச்சிட்டோம்னா லோ ஃப்ளேமில் அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தட்டைப்பயிர் வந்து நான் ஊற வைக்கல, ஜஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையா. இந்த கருவாட்டு தொக்குக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு பண்ணோம் நல்லா இருக்கும். 20-25 வந்து உரிச்சு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருவாடை வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆயில் தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருக்கேன் லோ ஃப்ளேமில். இன்னொரு சைடில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சாப் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிய வேக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண கருவாடு அந்த ஆயிலோட சேர்த்துக்கோங்க. கருவாடு வாசனை தொக்குல இறங்கணும், அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வாசனை போனதும் ஒரு 6-7 விசில் வந்து வேக வச்சு தட்டைப்பயிறு இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை. அதே மாதிரி கருவாடை இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணிட்டு அந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க. ரைஸ், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்.